என்னால இருக்க முடியல. ஒவ்வொரு நாளும் எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. பிகாஸ் பிக் பாஸ் சீசன் 9ல ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் தங்களுடைய ஸ்டோரிய பிக் பாஸால ஒதுக்கப்படுற நேரங்கள்ல சொல்லிக்கிட்டு வராங்க. அந்த வகையில பலூனக்கான அழைக்கப்படுற அரோரா சிங்க்லேர் தன்னுடைய ஸ்டோரிய ரீசெண்டா கண் கலங்கி அழுது சொல்லியிருக்காங்க. பட் இது எபிசோட்ல வரல. அதனால இந்த வீடியோல நாம அரோராவோட வாழ்க்கை கதை தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா அரோரா என்ன சொல்லிருக்காங்கன்னா, என்னோட குடும்பத்துல தாத்தா பாட்டி அம்மா அப்பா நானு என்னோட சேர்த்து 2 சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்னு ஜாயின்ட் ஃபேமிலியா தான் இருக்கும். நான் தான் என் குடும்பத்துல கடைசி புள்ள. எங்க அப்பா கிட்ட நிறைய சொத்து இருந்ததுனால இன்னொரு ஆண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டு அம்மா கிட்ட சொன்னதுனால அம்மாவும் ஒத்துக்க. அப்புறம் கன்சீவ் ஆனதும் ஸ்கேன் பண்ணி பார்த்தா உள்ள நான் இருந்திருக்கேன். ஆசைப்பட்டது ஆண் குழந்தை, பட் வந்தது பெண் குழந்தையா இருந்ததுனால அம்மா சோகமாயிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா பிரெக்னன்சி டைம் முழுக்க அம்மா ஒழுங்கா சாப்பிடாம அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. நான் கொஞ்சம் சீக்கிரமாவே பிறந்துட்டேன். நான் பிறக்கும் போதும் அம்மா அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. இதை நான் ஒரு ஸ்டோரியா கேள்விப்பட்டு இருந்தாலும் வளரும் போதுமே நான் ஏதாவது சேட்டை பண்ணிட்டேன்னா எங்க வீட்டுல நான் அப்பவே உங்க அப்பா கிட்ட சொன்னேன் இன்னொரு குழந்தை வேணாம்னு, அவர் தான் கேட்கலன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா எங்க பாட்டி ஒண்ணு சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில ஒரு சாக்கடை இருந்துச்சு, அங்கேயே உன்னை தூக்கி போட்டுட்டு வந்துடலாம்னு சொன்னேன்னு. ஆனா அவங்க அதை விளையாட்டுக்கு சொன்னாங்களா இல்ல உண்மையிலேயே சொன்னாங்களான்னு தெரியாது எனக்கு. அப்பெல்லாம் ஏன் அப்படி சொல்றாங்கன்னு தெரியாது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் போய் ட்ரெஸ் எல்லாம் கலட்டி பாப்பேன். இதுதான் பொண்ணு போல, அண்ணனை தான் அவங்களுக்கு பிடிக்கும் போல. நான் என்ன பண்ணேன், ஒரு பொண்ணா பிறக்க நான் ஒன்னும் பண்ணலையே. அதுக்கப்புறம் சின்ன வயசுல எல்லாரும் என்ன சுத்தி இருந்தாலும் நான் தனியா தான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா யாரும் என்ன கண்டுக்க மாட்டாங்க. என் கூட பிறந்தவங்க என்ன கலாச்சி கிண்டல் பண்ணுவாங்க. சொல்லப்போனா நான் ஸ்கூல்ல தான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். வீட்டை விட்டு வெளியில இருந்தவங்க தான் என்கிட்ட அன்பா இருந்தாங்க. இதனால எனக்கு ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே போயிடலாம், நம்மளுக்கு புது அம்மா அப்பா கிடைப்பாங்கன்னு யோசனை வந்தது. சோ ஸ்கூல் முடிச்சதும் ஒரு பஸ்ஸை பிடிச்சு வெளியே எங்கேயோ போயிட்டேன். அப்புறம் எனக்கு பயமாயிட்டு திரும்பவும் வீட்டுக்கே வந்துட்டேன். வந்த உடனே அப்பா கிட்ட நீங்கெல்லாம் என்கிட்ட பாசமா இல்லாததாலதான் நான் வேற ஒரு அன்பை தேடி போனேன்னு சொன்னதும் அப்பா சாரி கேட்டுட்டு கொஞ்ச நாள் பாசமா இருக்கிற மாதிரி நடந்துகிட்டாரு. அப்புறம் பழைய மாதிரி ஆயிட்டாரு. ஆக்சுவலா இதெல்லாம் விட எங்க அம்மாவோட பாசத்துக்காக நான் ரொம்ப ஏங்கியிருக்கேன். எனக்கு உடம்பு சரியில்லாம போனா என்ன எங்க அம்மா ரொம்ப நல்லா கவனிச்சுப்பாங்க. இதனாலேயே நான் வேணும்னே உடம்பு சரியில்லாம போக வைப்பேன். எங்க வீட்டுல எல்லாமே இருந்தது, ஆனா உண்மையான அன்பு மட்டும் இல்ல. அப்புறம் அப்படியே பெரிய பொண்ணா வளர்ந்ததுனால அம்மா அப்பா கிட்ட இருந்து அன்பு தேவைப்படல. காலேஜ் போன ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, கொஞ்சம் சந்தோஷமா போச்சு. அப்புறம் காலேஜ் முடிச்சு கோவிட் வந்ததுனால வீட்டுல இருக்க வேண்டிய சூழல் வந்தது. ஆக்சுவலா என்னோட ஃபேமிலிய ஃபுல் டைம் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. அப்ப எனக்கு அவங்க கிட்ட என்ன பேசுறதுனே தெரியல. ஒரு கான்வர்சேஷனை கூட என்னால பில்ட் பண்ண முடியல. ஒவ்வொரு நாளும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னோட வீட்டுல நான் ஏலியன் மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட உங்க யாரையுமே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். இப்ப நான் வெளியே போய் என்னோட லைஃப பாத்துக்கிறேன். எனக்கான லைஃப நானே தேடிக்கிறேன். எனக்கு லைஃப் ஃபுல்லா உங்களை ஃபேஸ் பண்ண முடியாது. இந்த முறை நான் போனா திரும்ப வரமாட்டேன்னு சொன்னேன். எங்க அப்பாவும் என்கிட்ட கிட்டத்தட்ட 1 வருஷம் கன்வின்ஸ் பண்ண பார்த்தாங்க. பட் நான் வீட்டை விட்டு வெளியே போறதுல உறுதியா இருந்தேன். வெளியே வந்து ரூம் எடுத்து தங்கி என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண, நான் மட்டும் லைஃப லீட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படியே லைஃப் மாறிச்சு. இப்ப நான் என்ன சந்தோஷமா வச்சிருக்கேன்னு பேசிருக்காங்க. சோ அரோரா மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? அண்ட் இந்த கதை உங்களுக்கு ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்திச்சான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. சத்தமா அழ முடியாது, ஏன் அழுறேன்னே தெரியாது.